ஃப்ளவர் வேணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்னென்ன ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன்னா, ரோஸ் எடுத்திருக்கேன், நந்தியாவட்டம் பூ எடுத்திருக்கேன். இந்த நந்தியாவட்டம் பூ வந்து சின்ன சைஸ் கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸ் பூ எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட கோல்டன் த்ரெட் வேணும், எப்பயும் பண்ணுற வேணி மாதிரி தான். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய நோட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கோல்டன் த்ரெட்டை இதில் ஒரு 2 தடவை சுற்றிடுங்க. சுற்றி இங்கே ஒரு 2 நாட். நல்லா டைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த சின்ன த்ரெட்டை இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இங்கே தனியாக இருக்கிற த்ரெட்டை இந்த நோட்டு மாதிரி ஒரு 2 மடங்கு கூட எடுத்துட்டு அந்த த்ரெட்டையும் கட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ரோஸ் வேணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோஸ் எடுத்துட்டு இப்படி மொத்தமாக இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே ரோஸ் வேணி பண்ணும்போது நம்ம பெருசு சின்னதுன்னு கலந்து வச்சு தான் பண்ணணும். ஏன்னா பெருசாக முதல்ல முடிச்சிட்டோன்னா அப்புறம் சின்னதாக இருந்தால் பார்க்குறதுக்கு தனியாக தெரியும். அதனால் நம்ம பண்ணும்போதே மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கணும். முதல்ல ஒரு ரோஸ் பெட்டல் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ நந்தியாவட்டம் ஒரு 3 பூ எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு அடியில் ஒரு பூ வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி ஒரு 2 பூ இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த ரோஸ் பெட்டலுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இந்த பூவை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதை அப்படியே மொத்தமாக இந்த த்ரெட்டுக்குள்ளே வைக்கணும். த்ரெட்டுக்குள்ளே வைக்கும் போது கரெக்டாக இந்த நந்தியாவட்டம் பட்டுக்கு கீழே த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக பட்டுக்கு கீழே. இப்போ பூவை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை அந்த பக்கம் போட்டு இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி வரும். முன்னாடி வைக்கிற 2 பூ கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கணும். வச்சு ஒரு கையில் இப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி வரும். கொஞ்சம் தூரம் பின்னிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 3 பூவா வைக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தூரம் பின்னியாச்சு. இது தனியாக கட்டின மாதிரி தான் இருக்குது. 2ஐயும் சேர்த்து வச்சு பண்ண மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பின்னி முடிச்சிட்டேன். கடைசியாக முடிக்கும் போது ஒரு 2 நாட் போட்டுருங்க.
டைட்டாக போடலாம். ஏன்னா நந்தியாவட்டம் காம்பு வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும். அதனால் நல்லா டைட்டாக எடுத்துட்டு இந்த சின்ன த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இதை பின்பக்கம் திருப்பி இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா இதோட காம்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேணி முழுசாக ரெடி ஆகிடுது.